அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ 2வது செஷன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற சபை ஹெட்டிங் who may elect elders and how. யார் எல்டர்ஸ் நீ எலெக்ட் பண்ணலாம், எப்படி அப்படியோட சபை ஹெட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல தமிழ்ல வாசிக்க முடியாது அந்த 2 பேராகிராஃப்ஸ் அன்போடு அழைக்கிறோம். சபை மாத்திரமே புது சிருஷ்டியானவர்கள் தேர்ந்தெடுக்கிறவர்களும் வாக்குப்பதிவு செய்வர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக விசுவாச வீட்டார் அர்ப்பணம் செய்திராத விசுவாசிகள் இப்படிப்பட்ட தெரிந்து கொள்வதோடு ஒரு தொடர்பு இல்லாதவர்கள். ஏனென்றால் இது ஆண்டவரால் அவருடைய விருப்பத்தின்படி செய்யப்பட்ட வேண்டியதா இருக்கும். அவருடைய சரீரத்தின் மூலம் அவருடைய ஆவியை உடையவர்கள் மூலம் செய்யப்பட வேண்டும். சபையில் அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் எல்லாம் வகுப்பு பதிவு செய்ய வேண்டும். இதற்காக கூடியிருக்கிற வேளையில் அவர்கள் யாராவது நியமிக்கப்படும்படியாக பெயர்களை கூறலாம். இதை வாக்குப்பதிவு செய்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இதை பரிசீலனை செய்வதற்கு அவகாசம் இருக்கப்படியாக கூறலாம். சிலர் வாக்கு செலுத்துவது என்பது சீட்டின் மூலம் இருக்கும் என்றால் எல்லோரும் அவர்களுடன் உண்மையான விருப்பம்படி செயல்பட இதுவா இருக்கும் என்று கற்புத்திரு இருக்கிறார்கள். இந்த முறையில் எவ்விதமான அனுகூலம் இருந்தாலும் அது ஒரு பிரதிகூலம் மூலம் ஈடு செய்யப்படுவது இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். எப்படி எனில் அப்போஸ்தல முறையான கரங்களை நீட்டுதல் முறையில் வருகின்ற ஒழுங்கு குணாதிசயத்தை வளர்ப்பது இல்லாமல் போய்விடுகிறது. ஒவ்வொருவருக்கும் கபடமற்றவராக வெளிப்படையாக பேசுபவராக மென்மையான உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். வாக்குப்பதிவு செய்வது என்பது தங்களால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய கூடுமானவரை அவருடைய சரீரமான சபையின் அங்கங்கள்தான் செய்யப்பட வேண்டியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவர் ஆண்டவருடைய மனதை அறிந்திருக்கிறேன் என்று நம்புகிறவர் அதை கூறுகிறார். தவிர வேற எவரும் தன்னுடைய கடமையை தள்ளிவிட்டவோ ஒருவரை இன்னொருவரை காட்டிலும் மேலாக ஆதரிக்கும் உரிமை உள்ளதாக இல்லை. அன்புரிய சகோதர சகோதரிகள், இதுல 2 பேராகிராஃப் நம்ம பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருந்த கொஸ்டின் who may vote for elders or make nominations and how should the latter preferably be done. So இந்த கொஸ்டினுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Who may elect elders and how? Only the ecclesia, the body, male and female, the new creatures are electors or voters. The general household of faith, believers who have not consecrated, have nothing to do with such an election, because it is the Lord's choice, through his body, possessing his spirit, that is sought. All of the consecrated body should vote, and any of them may make nominations at a general meeting called for a purpose, preferably a week in advance of the voting, so as to afford time for consideration. Next paragraph. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த முதல் பேராகிராஃப்ல உங்களோட கருத்துக்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு அன்போட தெரிவிக்கும்படி அன்போட வேண்டும். First bar.
ஸோ யார் இந்த எலெக்ஷன்ல எலெக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லும்போது கான்சக்ரேட்டட் பிரதரன்ஸ். ஏன் அப்படின்னா தே கன்சிடர் அஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்ப கிரைஸ்டோட பாடியா இருந்தாதான் கிரைஸ்டோட அந்த வில் பிரகாரம் செய்ய முடியும் அப்படின்றது தான் காமன் பாயிண்ட். யாரு தேர்ந்தெடுக்கிறேன்னு இருக்கோமோ அது வந்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. அது பண்ணி நம்ம கூப்பிடலாம். அது எப்படி இருக்கிறது? அறிவிக்கணும்னு சொல்றாங்க. போன வாட்டி நம்ம படிச்சப்ப வேற மாதிரி படிச்சோம். இங்க வந்து இப்படி இருக்கு. House of Faith can do House of Faith can do, but non-consecrated. அப்படின்னா இங்க யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறப்ப கான்செக்ரேட்டட் தான் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது. இது ஒரு டிபேட். அது என்ன பேச்சு? Who are trusting in the precious blood may be counted as members of the household of faith, whose progress is to be hoped for and whose welfare is to be considered. So இங்க கொஞ்சம் தெளிவா இப்படி இருக்கு. சரியா? The question below, in the selection of the elders for an ecclesia, what should be the qualifications of those who attempt to express the mind of the Lord by voting? அதுல இந்த செலக்ஷன்ஸ் the non-consecrated பட் அந்த விசுவாசத்துல வரவங்களும் நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் என்னன்னா அந்த விசுவாசத்து வீட்டார் மாதிரி அவங்களும் எண்ணப்படுத்தி நமக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படி கொடுக்கப்படுது. ஆனா நம்ம இப்ப பாக்குறப்போ இந்த ஓட்டிங் போடுற டைம்ல கண்டிப்பா அது ஓன்லி கான்சென்ட்ரேட் பண்ண சகோதரிகள் மட்டும்தான் இதுல பங்கெடுக்கணும். என்னன்னா இது பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஸோ அந்த பொசிஷன் அந்த ஒரே மைண்ட் ஸ்பிரிட். Fourth question. Fourth or fifth? Yes. Those who are all to be considered as household. These above constitute the church, the body of Christ. Though others who have not yet taken the step of consecration, அப்படின்னா பாப்டிசம் எடுக்காதவங்க தான். யாரெல்லாம் இந்த அர்ப்பணிப்பின் படியை எடுக்காதவங்க. ஆனா பட் who are trusting in the precious blood, அவருடைய ரத்தத்தின் மேல விலையேறப்பட்ட ரத்தத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க, may be counted as a member of the household of faith. அவங்களையும் இந்த விசுவாச வீட்டார்ல நீங்க சேர்த்து கொள்ளலாம். whose progress is to be hoped for and whose welfare is to be considered. அவங்களையும் நீங்க அவங்களுடைய ஒரு வளர்ச்சியையும் அவங்களுடைய ஒரு வெல்ஃபேர் என்ன சொல்லுவோம், வெல்ஃபேர் நன்மை, பெனிஃபிட்ஸ் நன்மைகள், அதையும் நீங்க கருத்தில் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை. சரிங்களா? யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலதான் இது ஸ்டெப். those who have not taken the step of consecration அப்படின்னா யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கல. கரெக்டுங்களா? அப்படின்னா இவங்க வந்து who are trusting in the precious blood அப்படின்னா கான்செக்ரேட்டட். அது கிளியர்? கான்சென்ட்ரேட் பண்ணாமே இந்த ரான்சம் ஏத்துட்டு பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு.
ஆனா கான்சென்ட்ரேட்டட் அந்த பண்றது ஸ்டெப்புக்கு எக்லிசாக்கு நமக்கு நிறைய பேர் வந்து இந்த டைம்ல வருவாங்க. எக்லிசாக்கு கலந்துக்குவாங்க எல்லாமே. பட் ஆனா எலெக்ஷன்ஸ் அந்த அப்படிப்பட்ட அந்த சூழல் வந்தப்போ அவங்க விசுவாசம் இருக்காங்க. ஆனா கான்சென்ட்ரேஷன் மட்டும் அந்த அடையாளம் மட்டும் செய்யலாம். பட் ஒரு நாள் வந்து கண்டிப்பா செய்ய போறாங்க. ஏன்னா அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. ரான்சம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படின்னா அந்த விசுவாசம் வீட்டாரியா நம்ம வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ அவங்களையும் நம்ம இந்த ஓட்டிங்குள்ள நம்ம கன்சிடர் பண்ணலாம். Now we come to this system. Right? The general household of faith. Right? General household of faith. அதாவது என்ன சொல்றா, only the ecclesia are electors or voters. The general household of faith. Correctla? Believers who have not consecrated have nothing to do with such an election because it is the Lord's choice. Though his body possessing his spirit that is short, all of the consecrated body should vote, and any of them may make nomination at a general meeting called for the purpose, preferably deep in a book. So in the question, this was the controversy. How you will merge it? So we'll put a debate. See, positively, எதை நம்ம கன்சிடர் பண்றதுங்கிறது தான் இப்போ மேட்டர்ஸ். பிகாஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஹவ் கம். தி சேம் ஆத்தர். அர்ப்பணம் செய்திராத விசுவாசிகள் இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலோடு ஒரு தொடர்பும் இல்லாதவர்கள். அர்ப்பணம் செய்திராத விசுவாசிகள் இந்த இதுல தொடர்பு இல்லை அப்படின்னா, அப்ப அர்ப்பணம்னா என்னன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறது அர்ப்பணம்னு இல்லை. அவங்க வந்து சத்தியத்துல நல்லா இதாயிட்டாங்க, எடுக்க டைம் ஆகுது. புது சிருஷ்டினா ஆமா ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. எடுக்கணுங்கிற ஆசையில இல்ல பேரண்ட்ஸோடைய பண்றோம், இல்ல ஏதோ ஒரு வகையில இதுதான் சத்தியம், சரிங்களா, இதுதான் நல்லா இருக்கு, இதுதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துருவாங்க. ஆனா உண்மையை காட்டுவாங்க, உண்மையா இருப்பாங்க, சரிங்களா. ஆனா ஜெனிப்பித்தல் நடந்திருக்காது உள்ளுக்குள்ள, சரிங்களா. ஜெனிப்பித்தல் நடந்திருக்காது. டைம் எடுக்கும், அவங்க மெச்சூரிட்டியை பொறுத்து மாறும். அப்ப அவங்க கான்சென்ட்ரேட்டடா இல்லையா எப்படி ஜட்ஜ் பண்ணுங்க? கரெக்ட், தட்ஸ் ரைட். அவங்க கான்சென்ட்ரேட்டட், வெளிப்பார்வைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியாச்சு, உள்பார்வையில அவங்க என்ன ஜெனிப்பித்தல் நடக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. போடணும், வேணாம் சொல்ல முடியாது. முடியாது. நியூ கிரியேச்சர்ஸ் ஆர் எலக்டர்ஸ் ஆர் voters. அந்த நியூ கிரியேஷனா திருப்பி நம்ம பிரதர் கேள்வியிலோ நம்ம பார்த்தோம், ஞானஸ்தானம் முன்னாடியே அந்த கருவு வந்து நமக்கு உருவாகும். அப்படி உருவானதால நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் அந்த ஃபுல்லா முழுசா அர்ப்பணிக்க முடியும்.
அப்படின்னு சொல்ல முடியாது. கான்ட்ரோவர்சி. చెప్పనా? ఫస్ట్ కాన్టెక్స్ట్ లో మనం చూసినప్పుడు కాన్సిగ్రేటెడ్ చేయకపోయినా ఆ విశ్వాసంలో వచ్చి ఎక్లీషియాలో మనకు వస్తున్నప్పుడు వాళ్ళ హౌస్ హోల్డ్ ఆఫ్ ఫెయిత్ గా మనం వాళ్ళని కన్సిడర్ చేసేందుకు స్కోప్ ఉంది, ఎంచుకోవచ్చు. ఎందుకంటే కాన్సిడరేట్ చేసుకోవడానికి వాళ్ళు నెక్స్ట్ స్టెప్ అదే చేస్తారు, రెడీగా చేస్తారు. బట్ ఇప్పుడు ఈ పర్టికులర్ పారాగ్రాఫ్ వచ్చినప్పుడు ఓన్లీ ప్యూర్లీ న్యూ క్రియేచర్స్ కాన్సిగ్రేటెడ్ మాత్రమే, ఎదర్ మేల్ ఆర్ ఫీమేల్, బ్రదర్స్ ఆర్ సిస్టర్స్ మాత్రమే చేయాలి. ఆ హౌస్ హోల్డ్ ఆఫ్ ఫెయిత్ believers who have not consecrated, they have nothing to do in the such an event as electors. அவங்க எதுக்கு அவங்க அதுல பங்கே இல்லை அப்படிதான் கொடுக்கப்பட்டது. இது ரெண்டு பார்த்து நமக்கு கான்ட்ரடியா இருக்குது. ஸோ இதுக்கு பிரதரோட கருத்து என்னன்னா, நியூ கிரியேஷன். சில பேர் வந்து அடையாளமா ஞானஸ்தானம் எடுத்தா நியூ கிரியேஷனா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஜெனிபிதல் நடந்துச்சா நடந்தலன்னா ஒரு கேள்விதான் இருக்கும். ஆனா சில பேர் கான்சிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஜெனிபிதல் வந்து அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு தக்க மாதிரி கீழ்ப்படி நடப்பாங்க. ஆனா அந்த அடையாளம் மட்டும் செய்யறதுக்கு சில தடை இருந்துக்கலாம், இல்ல கொஞ்சம் டைம் மேபி அவங்க எடுத்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்க முடியாது. இங்க ரெண்டு கான்ட்ரரியா சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது. இங்க கொடுக்கப்பட்டது என்னன்னா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா பிகாஸ் it is the Lord's choice through his body possessing his spirit that his sound. இங்க his body his spirit னா திருப்பி கான்சிகரேட் பண்ணவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் வந்து இருக்கும். இந்த பலின் ஜீவிக்கும் கான்சிகரேட் பண்ண செலவங்களுக்கும் இல்லாம இருக்கலாம். ஸோ இங்க ரெண்டு கான்ட்ரரியா இங்க நமக்கு ஒரே ரைட்டர் மூலம் நமக்கு இருக்கிறது. இது எப்படி நம்ம பார்க்க முடியும்? முன்னாடி திங்க் பண்ணலாம். எப்படின்னா 100% காட்ஸ் வில் நடக்குமா அப்படின்னா இல்ல. ஏன்னா சொன்ன மாதிரி கான்செக்ரேட்டட் பட் நாட் as a நியூ கிரியேட் அப்படி. ஸோ இப்படி வந்து கான்செக்ரேட் ஆகல பட் வி கன்சிடர் as a நியூ கிரியேச்சர் அப்படின்னா. பட் ஓவரால் பார்க்கும்போது ரிவர்ஸ்ல பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் அந்த டைமுக்கு ஏத்தாப்புலதான் நம்ம ஆக்ட் பண்ண முடியும். இப்ப சொல்ற பாயிண்ட்லோ எனக்கு ஒரு முன்னாடி நம்ம பார்த்தோம், அவங்க ஜெபத்தோட உபவாசமோட அவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிதான் அந்த ஓட்டிங்ல அவங்க போட முடியுமா வேணாவா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து வர வேண்டியிருக்கு. செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அது கான்சென்ட்ரேட்டடா நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் கான்சென்ட்ரேட்டட்க்கு அதுவே அப்ளை ஆகுமா? இதற்காக கூடியிருக்கிற வேளையில் பதிவு செய்யணும். கூடியிருக்கிற வேளையில் அவர்களில் யாராவது நியமிக்கப்படும்படியாக பெயர்களை கூறலாம். கேளு ஏன் யாரெல்லாம் பெயர் சொல்லலாம். Even without election also, election card also we can go. With some other அதான் ஏதோ ஒண்ணு ஐடி கார்டு வேணும். ஒரு பர்சன் இருக்காங்க ரீசெண்டா இந்தியா அப்ளை ஃபார் சம் ஐடி பட் இன்னும் அவங்களுக்கு வேலிடேட் ஆகி கொடுக்கப்படுது. அவங்களால ஓட் போட முடியுமா?
முடியாது. இது இப்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. பிசிக்கலா நீங்க அது வந்து ஒரு ஐடியா மாதிரி. அததான் அன்னைக்கு பேசணும். நம்ம அன்னைக்கு இத பத்தி தான் அன்னைக்கு பேசணும். இது ஆண்டவரால் அவருடைய விருப்பத்தின்படி செய்யப்பட வேண்டியதா இருக்கும். அவருடைய சரீரத்தின் மூலம் அவருடைய ஆவியை உடையவர்கள் மூலம் செய்யப்பட வேண்டும் என்று கொடுத்திருக்காங்க. அதுல வேற இது வேற சொன்னது அது எலெக்ஷன் அங்க அது நம்ம சபைக்கு வந்துட்டு ஒத்து வராது. இது கடவுள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அவங்க வந்துட்டு இது ஞானஸ்தானம் எடுக்க காட்டி கூட அவங்க ஓட்டு போடுற மாதிரி ஒரு தெரியும் இது. இப்போ அவங்க எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கல, பட் அவர் வந்திருக்காருனாக்கா அவருக்கு ஓட்டு போட உரிமை இருக்குதுன்றது இங்க கொடுத்துருக்காங்க. எப்படின்னாக்கா ஆண்டவரால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இங்க வந்திருக்காங்க சபைக்கு, அதனால அவங்களுக்கு போடுறது எல்லா உரிமை இருக்குது. தேர்ந்தெடுக்கிறது அதாவது நாமினேட் பண்ணலாம். எலெக்ஷன் போடலாம், ஓட்டு போடலாம், நாமினேஷன் பண்ணலாம். Once you complete the basic subject and enter into the checklist, yes, of course. Automatic system. See, brothers, what brothers study is so spiritual. See, once the basic subject is complete, சரிங்களா, பேசிக் சப்ஜெக்ட் அடிப்படை சத்தியம் முடிஞ்சு அவங்க உள்ள வராங்கனாலே கான்சென்ட்ரேட்டர் தான் வராங்க. சரியா, அவங்க பேக். அதனாலதான் நாம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தான் உள்ளார கூட்டுறோம். சரிங்களா, ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தான் உள்ளார கூட்டுறோம். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆயிடுறாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுக்கல, வந்துட்டாங்க வேற, இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, ஏதோ ஒரு ரீசனால லேட் ஆகிட்டு அவங்க ஆனா விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்கள ஓட்டு போட கொடுக்கலாமா? அதான் பாயிண்ட். பிரதர் வந்து அப்படி வந்துட்டாலே, நம்ம எதுக்கு வந்துட்டாலே எலிஜிபிள் அப்படிங்கிற அந்த முன்னாடி பாயிண்ட் வச்சு சொல்றாரு. ஸ்பிரிச்சுவலா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் நான் இதே சிச்சுவேஷனை டாபர்னிக்கல்ல எடுத்துட்டு சொல்றேன் பிரதர். Now we are in a court now. ஆமா, கேம்ப்ல இருந்து கோர்ட்டுக்கு வந்துட்டோம்ல. அத இல்ல நார்மலி இப்ப கான்செக்ரேட்டட் ஐட்டம் பிரதர். கான்செக்ரேட் ஆகிறது அவங்க பத்தி நான் சொல்றேன் பிரதர். they are in a they will be in the court. கேம்ப்ல இருந்து பேசிக் எல்லாத்தையும் ransom பிலீவ் பண்ணிட்டு they are coming inside. கரெக்டா பிரதர்? they will be in the labor, they will cleanse each and every basic. so when they are moving basic subject oda status na court state. அதுதானே பிரதர். இப்ப நெக்ஸ்ட் they should go to the holy place and most holy place. இப்போ போனோம்னா consecrated. அப்ப now we are is a body of a Christ. Now we are to be in the tabernacle, not in the court. So அவங்க எல்லாரும் இப்போ கோர்ட்ல இருக்கிறார். So கோர்ட்ல இருக்கும்போது they should be consecrated. Body of a Christ, they are mentioning the word body of a Christ. So கண்டிப்பா அவங்க consecrate ஆகிட்டு Holy Spiritல போகணும். Holy Spirit ஆகிட்டு they have to go to the holy place. Once they are going only, they will be considered as a to vote or someone to be say it, which is nothing but the consecrated they are saying. So கோர்ட்ல இருக்கிற யார் இருக்காங்களோ அவங்க ஓட்டு போடுறதுக்கு இல்ல அப்படின்னா day before yesterday Mark brother one yes brother Mark brother said one point brother. We are doing the second advent. In that Mark brother said, what will happen to the tabernacle if they are not consecrated or anything? We doesn't know, but once the church, when
completed, tabernacle may be lifted up. They won't be there in that when their resurrection is occurring. The tabernacle இருக்காது, கோர்ட்டு கேம்ப் இருக்கலாம், tabernacle இருக்காது அப்படி. ஸோ அதுதான் பிரதர் சொன்னது. இப்போ நம்ம எல்லாரும் கான்சென்ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் பாடி ஆயிட்டோம்னா கண்டிப்பா we will have that knowledge what to do what not to do. ஸோ இவங்க வரும், நாலேஜ் வரும், பட் கம்ப்ளீட்லி the Holy Spirit will not guide them to vote the person or to know it, because they are a milk. Now they are drinking the milk only, not the meat. So that is my point. When the consecrated only can be. ஸோ இதுக்கு கான்ட்ரரியா நம்ம அது tabernacle பார்க்கறது பாடி ஆஃப் கிரைஸ்ட், நாட் ஃபார் திஸ் பாடி ஆஃப் சர்ச். ஸோ அது ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துட்டு வரோம். ஸோ தட் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் சன் வேறு, ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் வேறு. சன்ஷிப் வர்றதுக்குன்னா அந்த ஹெட்ஷிப் வரணும்னா கான்சென்ட்ரேட் பண்ணாதான் போதும். சன்ஷிப் இது ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ், இந்த சபைக்குள்ள வந்த ஒழுங்குமுறை, இந்த ஆர்டர் அண்ட் டிசிப்ளினுக்காக இது நம்ம பார்க்கறது. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அந்த சபைக்குள்ள போறதுக்கு ஒரு தகுதி. நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி, அதுதான் கான்ட்ரோவர்சி இங்க இருக்குது. அது அவங்களோட செல்ஃப் பிளேஸ்மெண்ட் அவங்க அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க குவாலிஃபைடா அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல அன்ஃபிட் நாட் வெல் கான்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த எலெக்ஷன் டைம்ல ஓட்டிங் டைம்ல அவங்க நாட் ஃபீல் பண்றாங்க. என்னால சரியா பண்ண முடியாது ஒரு ஃபீல் பண்றாங்க. ஆனா அதே பர்சனுக்கு இன்னொருத்தனை கான்சென்ட்ரேட் பண்ணல, ஆனா அவங்க பேசிக்கலா கேட்டு நியூ பிரிச்சுல வந்துட்டாங்க. ஸோ அந்த பிரதர் நான் இதெல்லாம் என்னால பண்ண முடியல, ஸோ நீங்க அவரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமினி மாதிரி அப்படி சொல்ல முடியாது. அவரோட ஸ்டடிஸ் தான் நம்ம பாக்குறோம், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போறோம். சரி, இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண ஒருத்தருக்கு நான் ஓட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவருடைய சுயாதீனம். He can sit silent. No one should question him. No one should ask him why you are not voting. இல்லை, எனக்கு கேட்கக்கூடாது. இது அவருடைய ஸ்பீச். அது முட்டாள்தனமோ இல்லை அறிவாளி, கரெக்டா அவங்களுடைய அவர் ஒரு போலீஸ் டெசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, இல்ல வைஸ் டெசிஷன், அது வைஸ் டெசிஷனா கூட இருக்கலாம், இந்த போலீஸ் டெசிஷனா கூட இருக்கலாம். அவருடைய யாரும் எலெக்ஷன் மறந்து இது எதுவுமே பிரதர், இங்க யார் யார் கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல, தே மஸ்ட் ஓட். இங்க இங்க கான்ட்ரரி இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த வரைக்கும் அவங்களோட சுயாதீன வயசு அவங்க செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போடலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பேராகிராஃப்ல இங்க நமக்கு கொடுக்கப்பட்டது, இவங்க they must vote as they believe the head would have them vote. Must, shouldனா சான்சஸ் போடலாம், போடாம இருக்கலாம். பட் மஸ்ட்னா கம்பல்சரியா போடணும் அப்படியோட எண்ணமும் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது கட்டுற ஏசிரிஸ்ட் நம்ம தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செய்யும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் உள்ள அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. அப்ப தேவனுடைய இதோ நேசகுமாரன் சொல்லி தேவன் அங்கீகரிக்கிறாங்க. அப்போ வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே போல இப்ப நம்ம இந்த ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புக்கு நம்ம வரப்போ அப்ப தேவனுடைய அந்த ஒரு முத்திரையை நம்ம சொல்லுவோம். அதே போல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம அது நம்ம நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணாதான் ஓட் பண்ணணும் அப்படின்றது ஒரு இது வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப எப்படி வந்து அந்த டேபர்நேக்கிள வச்சு சொல்லும் போது உலகத்துல இருக்கவங்க வந்து அந்த சில்வர் இது இருக்கு இல்லையா, அது ஒரு கிளிட்டரை வச்சு உள்ள வர்றாங்க. அப்புறம் வெளியில இருந்து பாக்குறாங்க, அந்த பாளையத்துல இருந்து கோர்ட்ல இருந்து பாக்குறாங்க உள்ள நடக்கிற முறைமை, உள்ள கேண்டில் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். இது நம்ம ஒரு ஆர்டர், யாருன்னா நீங்க வாங்க யாருன்னா ஓட் பண்ணலாம்னா யாருமே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க அதுக்கு இதான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மளும் நம்மள சொல்லிக்க முடியாது. கரெக்டுங்களா? அப்ப இந்த ஒரு ஆர்டர் வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இது மாதிரிலாம் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இப்ப நம்மளும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டா கூட இது இருக்கு. அது என்ன சொல்ல வராது அப்படின்னா, யாரெல்லாம் இதுல வந்து இது பண்ணணும், இப்ப டேபர்நாக்கிள் உள்ள போறவங்களோட கேரக்டர் then only they can operate everything. கரெக்டுங்களா? So without consecration you cannot operate to the divine class. கரெக்டுங்களா? அதனுடைய சிமிலாரிட்டி here so we are operating there. இல்லைங்களா? இங்கதான் ஆப்ரேட் பண்றோம்னாலும் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜீசஸ் அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா? ஆனா அதை எடுத்துட்டு தான் அவர் அடுத்த பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதை எடுக்காம கூட ப்ரீச் பண்ணலாம், சரிங்களா? அப்போ he could not wait, சரிங்களா? இந்த ரைட் டைம்ல ரைட் ஏஜ் வந்த உடனே அந்த பர்த்டே, சரியா, உடனே போய் அவர் என்னதான் பண்றாரு, ஃபர்ஸ்ட் I have to take that office, for that eligibility is consecration. So நம்ம fourth point பார்த்தோம் இல்லைங்களா, those who are all not yet taken the step of the consecration, correct? You can consider them as well, correct? You can consider them as well. But இந்த பாயிண்ட் வரப்ப இன்னும் ஹையர் லெவலுக்கு போறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, they will not wait to take consecration. இன்னொரு பாயிண்ட், அதாவது தேவன் கான்சன்ட்ரேஷன் முன்னாடியும் வந்து இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய பிள்ளை தான். ஆனா வந்து அவங்க ஞானஸ்நானம் எடுத்து அவங்க உள்ள போது வந்து அந்த முறைமையின்படி செய்யறாங்க கர்த்தர் இயேசு. அப்ப தேவன் அதை அங்கீகரிச்சு அந்த ஒரு பொறுப்புக்குள்ள கர்த்தர் இயேசு நுழையிறாங்க. அப்ப அவங்களோட ஃபுட் பிரின்ஸை பின்பற்றக்கூடிய நமக்கும் வந்து அது ஒரு இதுக்கான அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதுல பங்கு பெறுறது. ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு முறை வரப்ப இப்போ ஒரு வேலை ஞானஸ்தானத்துக்கு இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து ஓட்டு இருக்கு, அடுத்த கண்ட்ரோல் நாளைக்கு இந்த வாரத்துல வந்து ஓட்டு போடணும், எலெக்ஷன் போடணும். இன்னும் இவர் கான்சென்ட்ரேட் பண்ணல. அடுத்து ஒரு மாசம் கழிச்சு கான்சென்ட்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதுல என்ன ஆகும், இதை நம்ம டிபேட் பண்ணி அடுத்து ஒரு மாசம் கழிச்சு கான்சென்ட்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இங்க இப்ப வந்து இன்னும் ஓட்டு அதுக்கு முன்னாடியே வருது. நீங்க அருள்மதி பிரதர் சொன்னதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதுல ஒரு பிரதர் நல்லா சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது ஊழியம் செய்யறதுக்காக, ஓட் போடுறதுக்காக அல்ல, அந்த பலின் ஜீவியம் செலுத்துறதுக்காக தான். அப்போதான் வந்து அது அக்செப்ட் பண்ண முடியும் காட்னால. இங்க நம்ம பாக்குற கண்டென்ட் இங்க வந்து அவங்க பலின் ஜீவித்தம் செலுத்துறதுக்கு இங்க எல்டரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும். பட் ஓட் என்ன அது ரெஸ்பான்சிபிலிட்டி பெற்றுக் கொண்டதுக்காக தான். நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கே வச்சுக்கோங்க. Now, as brother said, அவங்க ஹார்வெஸ்டுக்காக இல்லை. பிரதர் உங்களுக்கு தான் சொல்றேன் பிரதர். He is what you asked the question. Jesus is not doing the eldership.
but we are selecting the elders to do the harvest work. Yes or no, brother? Harvest work only, because the last question was they have to go to the wilder and we have to do the harvest work. One elder have the capability to do the hard work, harvest work. Not all. He also should be considered as elder. Correct? You can vote. But not all the elders have the ability to do that. Harvest எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி harvest இந்த சென்ஸ் அவங்களுக்கு வேற மாதிரி டியூட்டி இருக்கு. அதில் கூட அவங்க பண்ணுவாங்க. சில பேர் harvest பண்ண மாட்டாங்க. பட் they do well maintained convention. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே harvest பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து எக்லிஷியா மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் போவாங்க. புக்ஸ் பண்ணுவாங்க. புக்ஸ் எழுதுவாங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. Harvest work is one of the part of the elder. He can do it either way, any of the other way. Harvest பண்ணலாம். Family harvest பண்ணலாம். Speak now, brother. 41 ஒரு ரீபிரிண்ட் படிச்சிட்டேன் brother. அதுல 2 Adams அப்படி இருக்கு. So the first Adam வந்து body of Adam, and the second Adam is a spiritually he was giving. Now we are in a earthly and we are becoming as a spiritual. So இது வந்து கண்டிப்பா they said that we have to birth this next. It's nothing but consecration is must. இந்த பாடியில இருக்கிற ஆடம்க்கு கண்டிப்பா malice, envy, everything is there. So we are cleansing it and we are considering as a consecration. Birth compulsory. That is the one he said to Nicodemus. அங்கே மிக்ஸ் பண்றோம் திருப்பி ரெண்டு ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் சன்னு ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே போறோம். அவங்களுக்குள்ள ஒரு நியூ தெரிவிச்சு ஆல்ரெடி வந்துருச்சு. அவங்க வந்து வெயிட்டிங் ஃபார் த கான்சிகரேஷன். பட் அதே டைம்ல அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் சப்ஜெக்டும் மேபி அவங்களுக்கு வரலாம் அந்த எக்லீஷியால. ஸோ அதுக்கு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இங்க வந்து கான்சிகரேட்டடும் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து எலெக்ஷனுக்கும் ஒரு நாலேஜ் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷன் அட்டன் பண்ணலாமா? அதுக்கு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்த கொஸ்டின்க்கு 4th and 15th இது ஒரு கவுண்டர் மாதிரி வருது. ஃபர்ஸ்ட்ல எழுதுறப்ப அவர் வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற சரிங்களா, ஒரு ஆலோசனை சொல்ற ரைட்லா. அடுத்தது இங்க வரப்ப அந்த ஷுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேர்ட்லாம் யூஸ் பண்ற மாதிரி தெரியும் சரிங்களா. சோ எது டிபேட்லெஸ் மெத்தடா இருக்கும்? ரெண்டுல எது டிபேட்லெஸ் மெத்தடா இருக்கும்? இன்னொன்னு வந்து அந்த கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு போகாம இருக்கிறது நல்லதான் பிரதர். இன்னும் என்னன்னா இட் இஸ் நாலேஜ் பேஸ்டு. எலெக்ஷன்னா என்னன்னு ஒரு புரிதல் இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா அந்த அடிப்படை அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட ரேன்சம் மேல ஃபெய்த் இருக்கு.
அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் மெத்தட் இந்த இதெல்லாம் புரிஞ்சிச்சு. ஒருவேளை இப்போ ஒருத்தர் புதுசா பேப்டிசம் எடுத்திருக்காங்க, அடுத்த உடனே நம்ம இங்க எலெக்ஷன் வைக்கிறோம், பட் அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் பத்தியே எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம அவங்கள என்கரேஜ் பண்றது இல்ல. கான்சென்ட்ரேட் எடுத்து அந்த எலெக்ஷன் நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு நம்ம விட மாட்டோம் அப்படின்னா விடமாட்டோன்றது கிடையாது. அவங்களே அது சொல்லுவாங்க, எனக்கு இது என்னன்னு புரியல, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றேன்னு சொல்லலாம். When the new one came, after 6 months can be done the elections or what? Do you remember? அப்படி ஆகும். Usually now basic subject சரிங்களா, ஓல்டன் டேஸ்ல அப்படி இல்லை, இப்போ வர பேசிக் சப்ஜெக்ட் எலெக்ஷன் சப்ஜெக்ட் எடுத்துட்டு தான் உள்ள கான்சென்ட்ரேஷன் முன்னாடியே பேசிக் சப்ஜெக்ட் முடியும் இல்லையா, கான்சென்ட்ரேஷன் முன்னாடி எலெக்ஷன் சப்ஜெக்ட் எடுத்துட்டு உள்ள இப்ப கொண்டு வர்றாங்க. இப்போ வர மெத்தட் வந்துருக்கு, ஒன் ஆஃப் த குட் மெத்தட் நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஃபோக்கஸ் ஆகும். இப்போ சபைக்கு வந்தாலுமே ஞானஸ்தானம் எடுத்துட்டா, அதனால எலெக்ஷன் சப்ஜெக்டும் கொஞ்சமா இது இந்த முறையில நம்ம நடக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு உள்ளார கொண்டு வராங்க. பிரச்சனை இல்லாம ஒரு டிபேட் இல்லாம போகணும் ஒரு கிளிக்கா அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின். அப்ப இது அலவுட் அப்படிங்கிற ஒரு கிருபையின் பார்வை. ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு கிருபையின் பார்வை சொல்லுவோம். அவங்களே ரீகன்சிடர் பண்ணலாம். யூ கேன் கன்சிடர் them as a household of faith. இங்க சொல்றப்பயே ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் இன்க்ளூடட் ஆகுறாங்க. அவங்களும் ஆகுறாங்க. அப்படி ஆனாலும் என்ன இங்க சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப இவர் சொன்ன மாதிரி they will not wait to consecrate. கரெக்டுங்களா? யாரெல்லாம் இந்த ஜெனிபிக்கல் வந்துருச்சு இது பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களோ they will not wait for. உடனே என்ன பண்ணுவாங்க, தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க. அப்படின்னா அவங்க இன்னும் ஜெனிபிக்கலுக்குள்ள வரலன்னு தான் அவங்க தன்னை ஒப்படைக்கல, கொடுக்கல, என்ன வயசானாலும் கொடுக்கலன்னா இன்னும் அர்ப்பணிப்புல வரலங்கிற ஒரு கன்சிடரேஷன் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? அப்ப ஒப்பு கொடுக்காத பட்சத்துல ஒருத்தர் இருக்கிறாங்கிறப்போ அவரை எந்த மாதிரி கூட கன்சிடர் பண்ணலாம், எப்படினா கன்சிடர் பண்ணலாம். கிருபையின் அடிப்படையில பார்க்கலாம், அன்பின் அடிப்படையில பார்க்கலாம், நீதி கொஞ்சம் முன்னாடி நிற்கும். நீதியின் அடிப்படையில் பாக்குறப்ப வெதர் ஹி இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆர் நாட் அப்படிங்கிறப்ப நாட் அப்படிங்கிறத. இதுக்கு ஆல்ரெடி முன்னாடி உங்களோட கொஸ்டினே திருப்பி இங்க ஒரு கான்ட்ரரியா இருக்குது. கான்சென்ட்ரேட்டட் வெளியரங்கமான அடையாளம் செஞ்சிருப்பாங்க, ஆனா அந்த உள்பக்கமான அந்த ஜெனிப்பிதழ் வராம இருக்கிறது. ஒருவேளை அது நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது, பட் அந்த செல்ஃப் அவங்கதான் அது புரியணும். பட் அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட்டுதான் ஆகணும். அதுதான் இப்ப நீங்க எப்படி நீங்க ஜட்ஜி அவரை கான்சென்ட்ரேட் பண்ண நீங்க எப்படி சொல்லுவீங்க? Nobody can judge his brother. Nobody can judge others. அவங்க ஜெனிபிக்கப்படல அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? That is the problem in the case. That always allowed, permitted. Problem in the case is Heart, whatever. You don't expect will run perfectly. If everything is perfect, so it is allowed because never learn reverse la yosichaலும் applicable. There are some ecclesias running very smoothly. There will be a big problem. That is a very serious problem. அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை போயிட்டு அதான் இருக்கும். ஆமா, ஹவுனா ஓஷன்ல போகும்போது கூலா இருந்தா ஒரு வாழ்க்கை தடை வர மாதிரி. பிரதர், இதுல எனக்கு இன்னொரு மாதிரி புரியுது. இப்போ ஒரு ஆங்கிள் நம்ம எல்டர்ஸ் மீட்டிங்ல பார்த்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு கொஸ்டின்ல பார்த்தா who may vote for elders or make nominations. Who may vote for elders or make nominations. And second part இப்போ நம்ம தேவையில்லை, என்ன அது கிளியரா இருக்குது.
இதுல இப்போ நம்ம எலெக்ஷன் மீட்டிங்ல உட்கார்ந்தனாலும் யார் யார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு எல்லர்ஸா அந்த அது எப்படி நம்ம சொல்லலாம் எல்டர்ஸா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்களோ எலெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க அந்த அங்க வருவாங்க. எலெக்ஷன் நடக்காம எக்லிஷியாஸும் ரெப்ரசன்டேட்டிவோட போதாலும் அங்க போய் உட்காருவாங்க. ஸோ நமக்கு அங்க இருந்தது ரெண்டு டிஃபரன்சஸ் இருந்துச்சு. யார் யார் எலெக்ஷன் நடந்து எல்டர்ஸா வராங்களோ டிசிஷன் அத்தாரிட்டி மட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மற்றவங்கள் அவங்களோட கருத்துக்கள் சொல்லலாம், ஆனா டிசிஷன் அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படாது. சோ இந்த சென்ஸ் இங்க எனக்கு எப்படி புரியுதுன்னா, நாமினேஷன்ஸ்க்கு அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த்துக்கு அதிகாரம் இல்ல, ஆனா அவங்களோட கருத்துக்கள் சொல்றதுக்கு மேபி ஓட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி எனக்கு புரியுது. எல்லாம் அன்பு நிமித்தமா அது நம்ம சபையில இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நம்ம செயல்பட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். We are not taking any part in the voting. கரெக்டுங்களா? That was undebatable. யாரும் எதுவும் கேட்கல. It went smooth. கரெக்டுங்களா? In case we are also allowed to vote. அப்ப டிபேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? யாராவது ஒருத்தர் கொஸ்டின் எழுப்புவாங்க. So there is a hearing happens. So better to avoid smooth. அந்த காங்கிரிகேஷன்ல அங்க இருக்கிறத இதை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு எது பெஸ்ட் பாசிபிள் வே அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணும்போது நான் எலெக்டட் டிஸ்பைட் அப்படிங்கிறது உத்தமமா இருக்கும். கரெக்ட் தானே? ஒரு அன்டிபேட்டபிளா போகும். சரி, ஓகே, நோ இஷ்யூ. இப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்து அவர் இன்னும் இது பண்ணல, அதனாலதான் இப்படி கூட வாய்ப்பு இருக்கு. அதனால லா வந்து முன்னாடி நிக்குது இல்லையா? சரி, நான் ஒன்வேல டிராபிக்ல ஆக்சிடென்ட் இல்லாம போயிடுவேன், போலாம், ஆக்சிடென்ட் எல்லாம் போலாம், நடக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் தட் இஸ் ராங், தட் இஸ் நாட் ரூல் இல்லையா? நான் சேஃபா கூட்டு போயிடுறேன், பட் ஆம்புலன்ஸ் கேன் கோ. தட் இஸ் அ ரூல். சின்ஸ் த ரூல் இஸ் செட். இப்ப நமக்கு நான் கான்செக்ரேட்டட் ஆல்சோ ஷுட் vote அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்துச்சுன்னா we can go like ambulance. கரெக்டா? இது எடுத்துக்கலாமா? புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுக்கா? அப்படி ஏதாவது நமக்கு எங்கேயாவது சொல்லிருந்துச்சு இடம் இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணலாம்? நான் கான்செக்ரேட்டடும் ஓட்டு போடலாம் அப்படின்னு போடலாம். ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கு ஒரு ரூல் இருக்கு, ஒன் வேல கூட போகலாம், ரூல் இருக்கு. நார்மல் வெஹிக்கிள் போக முடியாது, ரூல் இல்லை. நான் இல்ல, நான் ஆக்சிடென்ட் எல்லாம் போயிடுறேன், எமர்ஜென்சி அப்படின்னா கூட நாட்டில் அப்படி எடுத்துக்கலாமா? வந்து நம்ம அங்கே நிறுத்தமா வச்சுக்கலாம். 16th கொஸ்டின் வந்து நீதி நிறுத்தமா வச்சுக்கலாம். சூப்பர். அதுல லவ் இருந்துச்சு, இதுல லா இருக்கு. which one we should follow? பேசிக்காவே வந்து வசனம் வந்து அப்படிதான் சொல்லுது, நீதி வந்து முன்னாடி நிக்குது. அப்ப நீதிக்கு கண்ணு கண், பல்லுக்கு பல்லு, சுட்டுக்கு சுடுங்கிற மாதிரி அப்ப நீதியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம். அன்பு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான், நீதினு வரும்போது பட் we must follow. Yes.
அந்த நமக்கு இப்ப நாலேஜ் கிடைச்சிருச்சு இல்லையா, ரெண்டுலயும் நமக்கு ஐடியாஸ் இருக்கு. நம்ம எலெக்ஷன் வருது, அப்ப நம்ம லிஸ்ட் எடுப்போம். அப்ப நம்ம வந்து வைஸா திங்க் பண்ணி நமக்கு பொதுவான கருத்து பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு யார் இருக்காங்க, யார் கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க, அவங்களுக்கு அது வில்லிங் இருக்கா அப்படின்றது நம்ம அன்பு நிமித்தமும் நீதியின் நிமித்தமும் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா சிஸ்டர், பழைய எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இதுக்கு கொஸ்டின் ஆகுது. அப்போ அவங்க செஞ்சது கரெக்ட் அப்படி நம்ம சொல்ல மாதிரி ஆகும். சோ அதனால நான் அதுக்கு அதே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்களோட சுயாதீனமும் அவங்களுக்கு யாரு சப்போர்ட் ஆகுங்களோ அவங்களோட லிஸ்ட் எடுத்துட்டு மற்றவங்க அது பட் அங்க அந்த ரெண்டு சிச்சுவேஷன் மிட்ஜே ஆகிற மாதிரி நம்ம கண்டு வரும். Sometimes law was taken as a punishment. சரிங்களா, கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு. So these are also lessons. Many English doing that. அதனாலதான் நம்ம கொஞ்சம் டீப்பா we are considering both the questions. சரிங்களா, choose the best. கரெக்டுங்களா? இப்போ இன் கேஸ் சபையாரெல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு நான் கான்செக்ரேட்டட் அடுத்த மாசத்துல, இதுதான் அந்த பாயிண்ட், அடுத்த மாசத்துல ஒரு கான்செக்ரேட் பண்ண போறாரு. சரிங்களா, இந்த வாரம் வந்து இந்த வாரம் எலெக்ஷன் அப்படின்னா எக்லிஷியால சேர்ந்து லெட் ஹிம் ஆல்சோ வோட் அப்படின்னு சொன்னா அது தட் லவ் பிகம் அ லா. புரியுதுங்களா? So I'm coming to the point. The love become a law. அது எலக்ட்ரிஷியா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அது யாரும் டிபேட் பண்ண முடியாது. சபையோட சுயாதீனம். புரியுதுங்களா? எதுக்காக ரெண்டு கொஸ்டின் நான் பேசுறேன்னா, coming to the point. Best thing is consecrate. எதுக்காக அந்த கான்செக்ரேட்டர் அப்படின்னா, those who are dedicated themselves, they should consecrate immediately. அவங்க அதை கான்சென்ட்ரேட் இமிடியேட்டா அவங்க உண்மையிலே ஜெனிப்பு தெரிஞ்சுன்னா அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி உடனே வந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? அதர்வைஸ் ஜெனிப்பித்தல் நடக்கல அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் இருக்கு. பட் இன் திஸ் கேஸ் நாளைக்கு அடுத்த மாசம் கன்வென்ஷன்ல ஞானஸ்தானம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த மாசம் எலெக்ஷன் வருது. கரெக்டுங்களா? is ready for consecration, approved for consecration, not yet done, not taken the step. But if the ecclesia permits, he cannot support. Though he is not. இந்த சினாரியோ ரெண்டு क्वेश्चंसக்கு மேட்ச் ஆகுது. நம்ம ரிலேட் பண்ண முடியாது. என்னது பாடி ஆஃப் த கிரைஸ்ட், பாடி ஆஃப் த சர்ச் அப்படி இருக்கு. ஆனாலும் பாருங்க, பாஸ்ஓவருக்கு முன்னாடி ஒரு பேப்டிசம் சர்வீஸ் வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ப்ரிவிலேஜ், அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வைப்பாங்க. some other point. Passover பண்றதுல கூட இதே கன்சிடரேஷன் இருக்கு. கான்செக்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கன்சிடரேஷன் அங்கேயே வருது. பட் யூஸ்வலி we desire consecrated only. சரிங்களா? சிம்பாலிக் கான்சென்ட்ரேஷன் ஒன்லி. அது நம்மளுடைய மாம்ச பார்வை. சரிங்களா? ஒரு சில இடத்துல கான்செக்ரேட் பண்ண, அத கான்செக்ரேட் அடையாளம் பண்ணல, ஆனா ரெடி, அவங்க ஜீசஸோட பிளட்ல விசுவாசிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் அது வந்து எலிஜிபிள் ஃபார் டேக்கிங் பாஸ்ஓவர். அது டேபர்னாக்கிளுக்கு எக்ஸாக்ட்டா போகுது.
அந்த முன்னாடி சொன்ன அந்த வெள்ளியை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகி Baptism is a pure symbol. சரியா? which is not essential. சரிங்களா? கண்டிப்பா அப்படின்றது இது இல்லை. ஆனா கண்டிப்பா பண்ணுவாங்க. those who are dedicated themselves, அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா போய் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அடையாளமா காட்டுவாங்க. ஆனா எடுத்துதான் ஆகணுங்கிறது அப்படி அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அடையாளம் இது வந்து வாலண்டியர் சாக்ரிஃபைஸ். சரிங்களா? வாலண்டியர் சாக்ரிஃபைஸ். சரிங்களா? தண்ணீரை விளக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அவங்க அதுக்கு முன்னாடியே எல்லாமே எலிஜிபிள் தானே. அதுக்கு முன்னாடி அவங்க சபைக்கே எலிஜிபிலிட்டியா இருக்காங்க. ஆனா ஞானஸ்தானமும் எடுக்கல. கரெக்டா? ஏன் இவங்களுக்கு தண்ணியை விலக்கி வச்சிருக்கீங்க? இவங்க எல்லாத்துலயும் ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் இந்த வேர்டோட மீனிங். ஆல்ரெடி they are into the tabernacle, but they are not made the symbol. அவ்வளவுதான். அது வந்து that is a symbol. கரெக்டுங்களா? நம்ம ஊர்ல தாலி கட்டினாதான் கல்யாணம், வெளியூர்ல மோதிரம் போட்டா கல்யாணம். கரெக்டுங்களா? வெளியூர்ல ரிங்கு போட்டா கல்யாணம், நம்ம ஊர்ல தாலி கட்டினா கல்யாணம். சரிங்களா? ஒரு சில ஊர்ல போய் சைன் பண்ணிட்டா கல்யாணம். மெத்தட் மாறுது. சரிங்களா? ஆனா ரெண்டு மனசும் சேர்ந்து வாழ்றது. அப்ப ஜீசஸோட கான்செப்ட் பண்றதுக்கு இது வந்து அடையாளம், ஏதோ ஒரு அடையாளம் பண்றோம், அவ்வளவுதான். பட் அங்க என்னாச்சு, எலிஜிபிள் ஆயிடலாம். ஸோ ஞானஸ்தானத்துல அது ஒரு பாயிண்ட் இருக்கு, டீப்பா போறது. அதுக்காக ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ரியாக்ஷன் பண்ணணும். சரி, இப்படியே எடுத்துக்கலாம், ஞானஸ்தானம் தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் இல்ல, யாரெல்லாம் தங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்களோ அவங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தாலும், டிபேட் இல்லாம ஒரு விஷயம் நடத்துறதுக்கு ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியான்னு வைக்கிறப்ப இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? கரெக்டுங்களா? யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்களா, இவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, பாருங்க என்ற சர்டிபிகேட், என்ன மோதிரம் இருக்கு, தாலி இருக்கு, நோ கொஸ்டின்ஸ் ஃபார். இப்படி போறப்ப நாம என்ன முடிவு பண்ணலாம், என்ன எல்லாருமே முடிவு பண்ணலாம், கலந்துக்கலாம் அப்படிங்கிறது இது பண்றாங்க. ஸோ சபையார் முடிவு பண்ணலாம், இவர் கூட கலந்துக்கலாம் அப்படின்னு, அதை தான் அந்த கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம எடுத்துச்சு, அதை கூட செய்யலாம். இதுல அந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த கிரேஸ், லவ், ஜஸ்டிஸ், விஸ்டம் இல்லைங்களா, அல்டிமேட்லி அந்த பவர் எல்லாமே கலந்து ஒரு வளர்த்து இவ்வளவு டிபேட். தேவனுக்கு வந்து விஷன் இருக்கு, he knows even they are not consecrated, அவங்க கிட்ட அந்த நியூ கிரியேச்சர் இருக்கா, even they are consecrated அவங்க இருக்கான்னு அவருக்கு தெரியும். அதனால நமக்கு வந்து தெரியாது, இதனாலதான் இந்த கான்ஃபிளிக்ட் நமக்கு தெரியாது. அதான், பட் எப்படினாலும் நம்மளால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது, 100% பண்ண. கான்செக்ரேஷன் இஸ் சோ இம்பார்ட்டன்ட்ங்கறத கடைசியா முடிவு. எப்படி பார்த்தாலும் கான்செக்ரேட்டிங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். விஷனே இவென்ட்லனே தெரிஞ்சிச்சு. ஆனா even though he was rented to a non-consecrated, but even though Anania was given a எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. ஆனா அனனியா வந்து நீ அங்க போயிட்டு பாப்திசம் எடுக்கணும் அப்படி சொன்னாரு. நல்ல ஹெல்தி டிஸ்கஷன் இல்லையா? கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது தான் பட் இங்க அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அல்டிமேட்லி தே ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்தப்போ நம்ம எடுத்துக்கலாமா வேணாமா, ஏன்னா முன்னாடி பார்த்தா எடுத்துக்கலாம், இப்போ வந்து ஓன்லி கான்சென்ட்ரேட்டட்.
அதுதான் கான்செக்ரேஷன், அல்டிமேட்லி அது வேறு. அது யாரும் வந்து வேணாம் முடியாது அப்படின்னு சொல்றது இல்லை. அந்த இன்பிட்வீன் அந்த கொஞ்சம் டைம் தான் நம்ம வந்து பார்க்க. He went to Ananya, he accepted. He accepted and Odane he went to the Ananya to take the baptism. This, even though they are household of a faith, if they are not consecrated, the mindset was not correct. That is my point I'm saying. So mindset is not correct to them. அது எப்படி நம்ம கன்சிடர் பண்றோம்? அதனால தானே எந்த மாற்றமும் இல்ல. அதுதான் ஹையர் ப்ரையாரிட்டி, டாப் கிளாஸ் டெசிஷன் அதுதான். அது எந்த இல்லை. ஆனா நிறைய பேர் ஞானஸ்தானம்னு ஓட்டு போறதுக்காக எடுத்துருவாங்க, கல்யாணத்துக்காக எடுப்பாங்க. புரியுதுங்களா? நான் ஞானஸ்தானம் எடுத்தாதான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு போறதுக்கு சொல்லு. நம்ம எவ்வளவு நேரம் பாக்குறது இல்ல, எவ்வளவு ஹெல்தியான நாலேஜ் நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஹெல்தி இதோட கன்க்ளூஷன், no need consecrated. அது எப்படி திருப்பி ஒன்லி த கான்செக்ரேட்டட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா வச்சிருது. அந்த டைம்ல இன்கேஸ் ப்ரொவைடட் சம் ஆஃப் த கேஸ் வந்து நாம எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி ஓகே சரி இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் வந்து நான் கான்செக்ரேட்டட் அடுத்த மாசம் எடுக்க போறவரை ஓட்டு போடலாம்னு ஒத்துக்கிட்டீங்க. அவர் ஒத்துக்கல, நான் ஓட்டு போட மாட்டேன், கான்சென்ட்ரேட் பண்ணி தான் போடுவேன். என்ன பண்ண சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தட் டைம் டெசிஷன் அவர் அதிகம். அப்ப எஸ் அப்ப ஆலோசனை இல்ல, அதுக்குள்ள நமக்கு அது தெளிவு இருந்தாதானே அந்த டைம்ல நம்ம டிசிஷன் எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் நம்ம பாக்குறது. அதுக்கு தவிர வேற எதுவும் இல்ல. அந்த சூழ்நிலை வந்து நம்ம தலை பிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ அந்த தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா அந்த டைம்ல ஸ்மூத்தா போகும். அது அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இந்த எலெக்ஷன் வந்து அட்லீஸ்ட் ப்ரிஃபரபிளி ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது அனௌன்ஸ் பண்ணணும், அந்த நாமினேஷன்ஸ் வந்து முடிக்கணும் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது. சஜஸ்ட் பண்றாங்க. அப்பயே நாமினேட் பண்ணி அப்பயே எலெக்ஷன் பண்றோம்னு சொல்றாங்க. பட் இது ஒரு சஜஷன் தான். சஜஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் இருக்கும், ப்ரே பண்ணி யோசிச்சு நிறைய இதுக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட் இதுக்குள்ள போகும், மைண்ட் ஆர்கியூமெண்ட் போகும். போடலாமா போட வேணாமா, ரைட்டா தப்பா, கரெக்டுங்களா, எல்லாம் போகும் மைண்ட்ல. எல்லாத்தையும் போய் ஒரு ஒழுங்குக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மள ரெடி பண்ணி அதுக்குள்ள அவருக்கும் போகும். சரிங்களா? என்னென்ன செய்கை கொடுக்குற, அவங்க என்ன தப்பு பண்றாங்களா சரி பண்றாங்களா அப்படிங்கறத பண்றத பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த 1 வீக்ல. சில பேர் வந்து இது பண்ண போயிடுவாங்க, கேம்பெயினுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. என்ன ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, வேற மாதிரி போய் பேசுவாங்க. அதெல்லாம் எஸ் அதெல்லாம் கூட நடக்கும். ஸோ இது எல்லாமே இதெல்லாம் வந்து எக்லிஷியா வந்து
பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால 1 வீக். கேட்கலன்னா மத்தவங்க வச்சு சொல்ல வைப்பார், இல்லாட்டி மத்தவங்ககிட்ட நடந்ததை பார்த்து கத்துக்க சொல்லுவார், இல்லாட்டி நீனே போயிட்டு வா அதுல ரயில்ல உனக்கு தெரியும்னு விடுவார் இல்லையா? எல்லாமே தெரிஞ்சு அவங்க வந்து முகக்காட்சி பார்த்து போடுறாங்கன்னா அது அதோட கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அப்போ நாமினேஷன் வந்து do what not to do because we are like this, it has happened. அதனால என்ன பண்றது அப்படி? Small group, we are trying to discuss, and we are so flexible to time. So everywhere it is not possible. The Bangalore possible. We are so flexible to time because we had enough lunch. We have no other work. We are doing some discussion. இப்போ வேற வேலை இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம பிஸியா இருப்பாங்க, ஆஃபீஸ்ல அந்த மாதிரி இடத்துல சில பிரச்சனை வரும். அப்ப சின்ன சின்னதான் அங்கங்க ஸ்டடிஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்னதா ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த ஸ்டடி பண்ணி நல்லா இருக்கும். இன்னொரு கேள்வி பெறுறீங்க. தட் மீன்ஸ் நாமினேஷன் வந்து ஒரு வீக் முன்னாடி எலெக்ட் பண்ணணும், மீன் நாமினேஷன் போடணும். எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கும். அந்த டைம் இவங்களுக்குள்ள யாருக்கு ஓட் பண்ண கன்சிடரேஷன் என்ன பண்ணலாம் அப்படி அவங்க ப்ரேயரோட உபவாசமோட டிசைட் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் வீக்ல அவங்க ஓட் போடணும். அன்னைக்கே நாமினேட் பண்ணி அன்னைக்கே பண்ணுறேன். ஷார்ட்டர் தட் they don't want to prolong one more week because they want to another subjects ஸ்டடி பண்ணணும் அப்படின்ட்டு அது கூட. ஸோ அந்த மெத்தட்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அன்னைக்கு நீங்க எதுக்கு பண்றது நாங்க எல்லாருக்கும் சேர்த்து பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சஜஸ்டிவ் டைம்ஸ் வந்து, பட் எனிவே எலெக்ஷன் இஸ் எ ட்ரையல். ஆமா எல்லா இடத்துல ப்ரிஃபரபிளி a week in advance அப்படி கொடுக்கப்பட்டது. பட் கடைசியா நம்ம இப்போ பார்த்த மாதிரி கான்சிக்ரேட்டட் நான் கான்சிக்ரேட்டடா சபையோட சுயாதீனம். ஸோ நம்ம சபையோட சுச்சுவேஷன் நமக்கு தெரியும். ஸோ அது பட் அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணதை வந்து அது மேண்டேட்டரி, அது கண்டிப்பா பண்ணணும். ஸோ டைமிங் வந்து ப்ரிஃபரபிளி அது உங்களுக்கு பார்த்தா நீங்க எடுத்துக்கலாம் 1 வீக். இல்லைன்னா அந்த பிரதர் சொன்ன மாதிரி மேபி 1 டே, மேபி வேற எக்லிஷன் நம்ம ரத்தபுரி எக்லிஷா அன்னைக்கே நாமினேஷன் அன்னைக்கே ஓட்டிங். பட் பை ஹேண்ட் ரைசிங் வந்து கண்டிப்பா செய்ய வேண்டியதா இருக்குது. மேபி அந்த சூழல் பார்த்து நம்ம அது பார்க்க வேண்டியது இருக்குது. சீட்டு மூலம் இருக்கும் என்றால் எல்லாரும் அவர்களுடைய உண்மையான விருப்பப்படி செயல்பட ஏதுவா இருக்கும் என்று வற்புறுத்திருக்காங்க. சில பேர் நம்ம ஏன் ஓட்டிங் சிஸ்டம் பேலட் சிஸ்டம் போடலாம் பேப்பர்ல போட்டா நாங்க எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்க வந்து காட்டுவோம், யாருக்கிட்டையும் மனஸ்தாபம் இல்லாம தெரியாம தானே போறது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் கம்பல் பண்ணியிருக்காங்க. இந்த முறையில ஒரு இன்கேஸ் இட்ஸ் அ குட் மெத்தட். அப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு பிரதிகூலம் மூலம் ஈடு செய்யப்படவிருக்கிறது என்று நாம் கூறுவோம். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய முறையான கரங்களை நீட்டுதல், கைகளை உயர்த்துதல் இல்ல கரங்களை நீட்டுதல், நீங்களே இருந்துக்கோங்க இல்ல கல்ச்சர் எப்படி மாறும். ஸோ கரங்களை நீட்டுதல் முறையில அந்த ஒழுங்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்பரன்சி இங்க வரும். அப்ப உண்மைத்தன்மை இருக்கும். பலகீனமான மனது வந்து அதுல என்ன பண்ணும், தப்பு கண்டுபிடிக்கும். கரெக்டுங்களா? பலகீனமான மனது தப்பு கண்டுபிடிக்கும். ஆனா சபையில் அது அனுமதிக்கப்படுது. ஏன்னா எல்லாருமே வளரணும்.
பலகீனமானவங்க பலமானவங்களா ஆகணும். கேரக்டர் டெவலப்மெண்ட். கேரக்டர் டெவலப்மெண்ட், இந்த டிரான்ஸ்பரன்ஸ், முகத்தாட்சின பாரு, நீதியை வந்து முன்னாடி வைக்கிறப்போ அன்பு வந்து பின்னாடி போயிடும். மாய்மாலம் இல்லாம. கரெக்ட், மாய்மாலம். அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இப்ப எல்லாருக்குமே தெரியும் இவங்க இவருக்கு தான் போட்டாங்க, சரிங்களா? இப்ப பர்சனலா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசிக்க வாய்ப்பு இருக்கு, அது கூட அவாய்ட் ஆகும். இவ்வளவு நேரம் நேற்று வரைக்கும் ஒரு பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரியான சில உண்மைத்தன்மை காட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு கையை தூக்கி பண்றதுல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் மென்டாலிட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இவ்வளவு டீப்பா நம்ம பேச வேண்டியது வேற ஒண்ணு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, வேற வேற கல்ச்சர் வேற வேற இதுல இருந்து வர்றதுனால அப்படி இருக்குது. இப்போ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல பாத்தீங்கன்னா அவங்களாம் ஒரு செகண்ட் குரூப் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. அவங்களுடைய ஆல்ரெடி அவங்களுடைய பேசிக் ஸ்கூல் சிஸ்டமே இந்த சிஸ்டம் தான் இருக்கும். அவங்களுடைய ஸ்கூல்ல உள்ள எலெக்ஷன் சிஸ்டமே கை தூக்கி டிரான்ஸ்பரண்டா பண்றது தான் இருக்கும். அங்கிருந்தே பழகிட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, அவங்களும் அந்த சிஸ்டம்ல இருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் வித்தியாசமானதுல நல்லதுதான், படிக்கலாம். இதனால கவனமற்றவராக வெளிப்படையாக பேசுகிறவராக இருக்க வேண்டும். ஆனாலும் அதே நேரத்துல அன்புள்ளவராக, மென்மையான உள்ளம், சாஃப்ட் ஹார்ட் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். வாக்குப்பதிவு செய்கிறது என்பது தங்களால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய கூடுமானவரை அவருடைய சரீரமான சபையின் அங்கங்களால் செய்யப்பட வேண்டியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த எலெக்ஷன். ஒருத்தர் வந்து எல்ட்ரா வந்து செய்ய போறாங்க பண்ண போறாங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஆண்டவருடைய சித்தம் இவங்கதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்ப ஒருவர் ஆண்டவருடைய மனதை அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறவர் தவிர வேறு எவரும் தன்னுடைய கடமையை தள்ளிவிடவோ ஒருவரை இன்னொருவர் காட்டிலும் மேலாக ஆதரித்து முறிந்தவர்களாக இவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா, இவருக்கு நான் என்ன பண்றேன், ஓட்டு போடுறேன், தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, சரிங்களா, இவர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு பேசிங்க, சரிங்களா. சபை நம்ம சுயம் இங்க வரவேற்கிறோம், சுயநலம் இங்க வரவேற்கிறார். சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய மேன்மை, சபையினுடைய காரியத்தை கண்ணில் வச்சு அதை பார்க்கணும். இவர் இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்காரு, ரொம்ப மூத்த சகோதரர். இவருக்கு நம்ம வேற தப்பா நினைச்சுட்டாரு, கரெக்டுங்களா? தப்பா நினைச்சா அவர் பாரு, அது அவருடைய பிரச்சனை, கரெக்டுங்களா? அப்படி இல்லை, இங்க வந்து நல்லா இருக்கும், அவரு இருந்தாலும் நல்லா இருக்கும்னாலும் அது நீங்க முடிவு. ஸோ இதோட நமக்கு பெரியன் ஸ்டடி ப்ரெசென்ட் இன்னைக்கு வந்து நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் மெஜாரிட்டிஸ் நாட் சஃபிஷியன்ட். ஒரு சப் ஹெட்டிங்குள்ள நம்ம ஒரு புதுசா இருக்குது. அந்த சப் ஹெட்டிங்குள்ள நெக்ஸ்ட் வரப்போற நாட்கள்ல நம்ம தேவ சித்தமா இருந்தா நெக்ஸ்ட் சண்டேவும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் யாரும் வருதில்லை. நெக்ஸ்ட் வீக் என்ன மேரேஜ் ஆக முடியுமா அப்படி கேட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரும்பி உங்களோட வேல்யூ 6th வேல்யூ எல்லாரும் எடுத்துக்கொண்டா திருப்பி இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல் டே ஆல்மோஸ்ட் நம்ம திருப்பி பெரியன் ஸ்டடி. ஸோ இதுல நம்ம பங்கெடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்தியபட்சங்களுக்கு பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் இருக்கிற வழியா நன்றிகள் இருக்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகள் கண்டிப்பா அனைவருக்கும் உபயோககரமா இருக்கும். அப்படி இந்த வார்த்தைகள் தேவன் ஆசீர்வதிப்பாக.